இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். யோவான் 20:21. நாம் இந்த வாழ்த்தும் போது இந்த அமைதியை வாழ்த்தாக சொல்லுவோம் இல்லையா? அந்த வாழ்த்து செய்தியை சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. ஒருவரை ஒருவர் பார்த்து கை குலுக்கி நம்ம வாழ்த்துறோம். இந்த கைகளை குலுக்கும் போது என்ன சொல்கிறாங்க உளவியலாளர்கள்லாம், இந்த கையை சும்மா லேசாக டச் பண்ணுறதில்ல, நல்ல உள்ளங்கையோட உள்ளங்கை நல்லா அழுத்தி நம்ம அதை சொல்லணுமா. அடுத்து இந்த கைகள் ரெண்டும் குலுக்கும் போது நம்முடைய கண்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கணுமா. இது இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இல்லைன்னா நமக்கு அவங்களோட உடன்பாடு இல்லை, இல்லை அவங்களுக்கு நம்ம கிட்ட ஈடுபாடு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது நல்ல உள்ளங்கை பிடிச்சி அழுத்தி நம்ம இந்த அன்பின் வாழ்த்துக்களை, அமைதியின் வாழ்த்துக்களை ஷாலோம் என்று சொல்லி நம்ம பகிர்ந்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வாழ்த்தும் பொழுது அப்படி மனசார வாழ்த்தும் போது மகிழ்ச்சி அப்படி இருக்குமா. அதாவது அது அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷம், சமாதானம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்க கையில். அதுதான் விஷயம். அப்போது எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காய் இப்போ சீசன் வருது இல்லை, இந்த மாங்காயை நம்ம கடித்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? நல்ல பச்சை காய் புளிப்பாக இருக்கும்ல, அந்த புளிப்பு காயை நம்ம சாப்பிடும்போது நம்முடைய பற்களும் கூசும், நம்ம முகமும் எப்படி இருக்குன்னா பல கோணங்களில் போகும். இதை எதிர்க்கிறது ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அவருடைய முகமும் அவர் மாங்காய் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் அவருக்கு பல்கூச்சம் ஏற்படும். அப்போ அந்த சுவையை அவர் உணர்வார். அப்புறம் அவருடைய முகமும் பல கோணங்களிலே போகும், அந்த புளிப்பு சுவை அவர் உணர்ந்திருப்பார். அப்போ மாங்காயை ஒருவர் கடித்து சாப்பிடும்போது எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு அதே உணர்வு கிடைக்கும். அதே மாங்கனி, மாம்பழத்தை நல்லா பழுத்திருக்க அந்த கனியை நம்ம அப்படி கசக்கி எடுத்து அதில் ஒரு ஹோல்ஸ் ஓட்டை போட்டு அப்படி உருத்தி சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், எவ்வளவு சுவை கிடைக்கும். அப்போது அதை சாப்பிடும்போது நம்முடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும், எச்சில் ஊறும் இல்லையா? அப்போது இந்த மாம்பழத்தை ஒருத்தர் ருசித்து சாப்பிட்றாருன்னா, அப்போ எதிர்க்க பார்க்குறவங்க அந்த மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணலனாலும் அந்த சுவை அவங்க நாவில வரும், அவங்களுக்கும் என்ன பண்ணோம்னா எச்சில் ஊறும், அவங்களும் அந்த சுவை உணர்வாங்க. இந்த ருசித்து சாப்பிட்றாருல, இந்த மகிழ்ச்சி அவங்க முகத்திலேயும் தெரியுமா, ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், காயை உண்டால் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு காயாகும், பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போது இந்த நம்ம அமைதியின் வாழ்த்தை நம்ம சொல்லும்போது, நம்ம சந்தோஷமாக இருக்கும்பொழுது, அந்த சமாதானமாக நம்ம இருந்து பிறரை வாழ்த்தும் போது உண்மையிலேயே நம்ம வாழ்த்துறது அவங்களுக்கு அந்த அமைதி போய் சேருமா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், ஆண்டவர், அவர் தம்முடைய சீடர்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறார். என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்குறேன். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? மாம்பழத்தை சாப்பிட்டா எப்படி சுவை இருக்கும் இல்லையா? அதுபோல் இயேசுவினுடைய அன்பை நம்ம ருசி பார்த்துருக்கோம். அப்போது உலகத்தில் மனிதன் கொடுக்குற சமாதானம் அல்ல, நான் ஏன் சமாதானத்தை கொடுக்குறேன், ஏன் அமைதியை கொடுக்குறேன். அப்போ அவருடைய அமைதியை ருசி பார்த்த நாம் சும்மா இருக்க முடியுமா? மற்றவங்களுக்கும் அவருடைய அந்த அன்பின் ருசியை நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்போது இயேசுவை ருசி பார்த்தவர்கள், இயேசுவை எல்லோரும் ருசி பார்க்க நாம் வழி செய்யணும், அதுக்காக அனுமதி நம்ம கொடுக்கணும். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிவிக்க நாம் அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரை எல்லோரும் ருசி பார்க்க உம்முடைய அன்பை எடுத்துச் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். மீன் பிரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கனவு.